இன்னைக்கு உங்களுக்கு மனசுல சில காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறார். சொல்லுங்க, இந்த உலகம் என்னுடையது. மரணமானாலும் ஜீவனானாலும் அது என்னுடையது. மரணம் அது இஷ்டப்படி என் வீட்டு வாசலை தட்ட முடியாது. வீட்டுக்குள்ள அத்துமீறி அது இஷ்டப்படி நுழைய முடியாது. என் வீட்டில் இருக்கிற எவன் உயிரையும் அது நினைச்ச மாதிரி எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. மரணமானாலும் ஜீவனானாலும் அது என்னுடையது. நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களானாலும் அது என்னுடையது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் கரத்திலேயே இருக்கு. அதை சொல்லும் பொழுது அல்லேலூயா சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மட்டன் வரும் பொழுது அது இல்லைங்க, என் நிலைமையே இப்படிதான் இருக்கு. உங்க நிலைமையை பார்க்காதீங்க, இருக்கிறதுன்னு பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் என்னுடையது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி போடலை. நிகழ்காலமானாலும் வருங்காலங்களாலும் உங்க கடந்த காலம் கடந்த காலத்திலே விட்டுருங்க. Let past be in the past. You have a bright future. You have a new beginning. Today is a new beginning. Hallelujah. இன்னையிலிருந்து நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் என்னுடையது. Hallelujah. வாய் இருந்தால் தான் பொழைப்பேன். பேங்க் பேலன்ஸ் 0, பர்ஸில் காசு இல்லை. இப்போ மதியானம் போனால் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இல்லை இல்லை விட்டுருங்க, எல்லாம் இருக்கட்டும். வசனம் சொல்லுது எல்லாம் என்னுடையது. வசனம் சொல்லுச்சுன்னா எல்லாம் என்னுடையது. எனக்கு இருக்கு. நீங்க இருக்குன்ற ஃபீலிங்கோட இங்க உட்கார்ந்தீங்கனாலே போகும்போதே அள்ளிட்டு போவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அள்ளிட்டு போக போறீங்க? ஹல்லேலூயா. நன்மைகளை அள்ளிட்டு போக போறீங்க. ஆமென். இன்னைக்கு இந்த ஃபீலிங்கை நான் கொண்டு வந்துட்டேனாலே சக்சஸ். பிசாசு இஸ் a liar. devil is a liar. அவன் பொய்யன். உன்கிட்ட இல்லை, ஒன்றும் கிடையாது, நீ என்ன பண்ண போற, இல்லை இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கு இருக்கு இருக்கு. என் மனநிலையை நான் மாத்துறேன். இந்த வசனம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அப்படிப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கு இருக்கு. என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. டே எல்லாமே என்கிட்ட இருக்குடா. மூஞ்ச பார்த்தே சொல்லணும் எல்லாம் இருக்கு. நான் இனி முக்காடை போட்டுட்டு அப்படியே மூஞ்ச குளிஞ்சிட்டு போக மாட்டேன், தலை நிமிர்ந்து போறேன். ஹல்லேலூயா. அவன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கட்டும். இருக்கு. நீங்க இருக்கு இருக்குன்னு சொல்ல, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். எப்படி வரும் தெரியாதுங்க. நான் உழைக்க போறதில்ல, சம்பாதிக்க போறதில்ல. ஆனா என் மடியில விழும், கொடுக்கப்படும். பரிபூர்ணமும் தொடர்ந்து அதே மனநிலையில் இருந்துட்டே இருங்க. கீப் கோயிங். சில ஹர்டல்ஸ் வரும், இல்லைன்ற மாதிரி ஃபீலிங் வரும். நோ, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாம் என்னுடையது. போயிட்டே இருங்க. பாருங்க, நான் சொல்றேன், நீங்க பரிபூர்ணம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். சிலர் நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க தொழிலில் ஒரு முன்னேற்றம் வருகிறத பார்க்குறேன். உங்களுடைய குடும்பத்தில் சில முன்னேற்றங்கள் வருகிறத பார்க்குறேன். சிலருடைய வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வருகிறத நான் பார்க்குறேன். சிலருடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் வருகிறத நான் பார்க்குறேன். சிலருடைய சுகத்தில் முன்னேற்றம் வருகிறத நான் பார்க்குறேன். எத்தனை பேர் இதெல்லாம் பார்க்குறீங்க? ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்றாரு, முன்னேற்றத்தை பார்த்துட்டு இருக்கிற உங்களை அவர் சொல்றாரு, ஒரு தேர்ச்சி அடைந்த நிலைக்கும் முதன்மையான நிலைக்கும் கொண்டு வர விரும்புகிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. முன்னேறி கொண்டே இருக்கிற உங்களுடைய நிலை முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு கர்த்தர் எடுத்துட்டு போறார். தேவன் ஒரு முதன்மையான இடங்களுக்கு சிலரை கொண்டு போறார். இந்த சூனேமியால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லேடியை. பழைய ஏற்பாட்டில் அந்த எலிசா கேட்குறாரு, மாடியில் அறை கட்டி கொடுத்த உடனே எலிசா கேட்குறாரு, உனக்கு என்னம்மா நான் செய்யணும்? ராஜாட்ட போய் உனக்காக பேசணுமா? உனக்காக சேனாதிபதிகிட்ட பேசணுமா? இப்படிலாம் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா உண்மையாக நான் சொல்கிறேன், உடனே சொல்வேன், அந்த லேண்டுக்கு ஒரு அப்ரூவல் வேணும், அந்த இபி கனெக்ஷன் வேணும், அது வேணும். கார்பரேஷனில் கமிஷனர்கிட்ட பேசவா, இல்லை கலெக்டர்கிட்ட உனக்காக பேசவா, இல்லை பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசவா? எப்பா இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸான ஆள் வீட்டுக்கு வந்துட்டாரா, பூட்டி அமுக்கி போடு. அவர் சொல்கிற பதில் பாருங்க, ரியலி அஸ்டவுண்டிங். அவர் சொல்கிறா பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்தைய சமுதாயத்தில் பிள்ளை இல்லைன்னு சொன்னா கேவலமாய் பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் மத்தியில் இருக்கிற அவ ஒரு ஃபீலிங் ஆஃப் லேக் இல்லை,
இல்லைன்ற ஒரு எண்ணமே இல்லாம என் ஜனத்தின் நடுவே சுகமாய் குடியிருக்கிறேன். என்ன ஒரு மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க. உடனே எலிசா கேஹாசிட்ட கேட்கிறாரு, இப்போ அவளுக்கு என்னப்பா? அவன் சொல்றான், அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா பிள்ளை இல்லைன்னு அவ சொல்லல. இவர் தான் என்ன சொல்றாரு, பிள்ளை இல்லை, அவ புருஷனும் பெரிய வயதுள்ளவனாய் இருக்கிறான். இல்லைன்னு சொல்லாதவளுக்கு இருக்குன்னு சொன்னவளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கெனத் ஏகன் என்ற ஒரு ஊழியக்காரர் மார்க் 11:24 வாசிச்சாராம். அந்த பகுதிக்கு வந்துட்டார். மத்தேயுவிலிருந்து ஆரம்பிச்சார். எப்போ ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 16 மாசத்துலேருந்து 18 மாசம் படுத்த படுக்கையில் இருக்கிறார். ஹார்ட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகலை, இரத்த ஓட்டம் உடம்புல இல்லை. அதனால இடுப்புக்கு கீழே செயலிழந்து விட்டது. மார்க் 11:24 வரும்பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்ற விசுவாசியங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அதை வாசிச்சோன்னே நின்றுட்டார். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேனே. ஏன்னா ஜெபம் தான் அவருடைய, வேற எதுவுமே பண்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அவர் சொன்னாரா, அந்த பாயிண்ட்டையும் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேனே. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு சுகம் வேணும்னு கேட்டுட்டேனே. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எல்லாத்தையும் கேட்டுட்டேனே ஆண்டவரே. ஆனால் இன்னும் ஒரு ரிசல்ட்டை காணமே ஆண்டவரே. ஆண்டவர் அடுத்தது படினாராம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று விசுவாசியுங்கள். அடுத்தது நீ செய்யப்பா அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், எனக்கு சுகம் வந்துருச்சு, நான் அதை 100% விசுவாசிக்கிறேன்னு வாயில் அறிக்கை செஞ்சாராம், நம்ப ஆரம்பிச்சாராம். அதை நம்பிட்டே இருக்க போகும்பொழுது ரிசல்ட் வரலையாம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டேன், கேட்டுக்கொள்வது எதுவோன்னு சொன்னீங்க, கேட்டுட்டேன். 3வது பெற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க, நான் 100% விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் இன்னும் ஏன் ஆண்டவரே உண்டாகலை, ரிசல்ட் இல்லை அப்படின்னு. இப்போ ஆண்டவர் சொன்னாராம், பெற்றுக்கொண்டுட்டேன்னு சொல்கிறேன் இல்லை, சுகத்தை பெற்றுக்கொண்டவன் எதுக்கு படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்கிறான்? சுகத்தை பெற்றுக்கொண்டவன் படுக்கையில் படுத்தா கிடப்பான் அப்படின்னு உடனே தான் அவருக்கு புரிஞ்சிச்சான், ஆல்ரெடி ஐ ஹேவ். அந்த செயலிழந்து போன காலை, உயிரற்ற காலை தன்னுடைய கையினால் பிடிச்சி தூக்கி கட்டில் கீழே போட்டாராம். அடுத்த காலை தூக்கி கட்டில் கீழே போட்டாராம். அந்த படுக்கையினுடைய முனையில் இருக்கக்கூடிய அந்த கம்பை பிடிச்சிட்டு அப்படியே நின்னாராம். கொஞ்ச நேரம் உலகமே சுற்றுறது மாதிரி இருந்துதான், காலில் பல்லாயிரக்கணக்கான ஊசிகள் குத்துற மாதிரி இருந்துதான். அவருக்கு ஒரு சந்தோஷம், உணர்ச்சி காலில் வர ஆரம்பிச்சிருச்சேன்னு சொல்லி மெதுவாக பிடிச்சி நடந்து அந்த இரவு நேரத்தில் நடந்து கடைசி நடக்க ஆரம்பிச்சாராம். வீட்டில் யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் சாப்பாடு அவங்க அம்மா தான் கொண்டு வருவாங்க, இல்லைன்னா பாட்டி கொண்டு வருவாங்க. ஆனால் அன்னைக்கு நேராக போய் குளிச்சாராம், யாருக்கும் தெரியாமல் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணாராம். அவர் நேராக போய் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் போய் சாப்பாடு சாப்பிட்டாராம். ஹல்லேலூயா, ஆமென். யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபத்தில் போகும்பொழுது இல்லை, சுகமில்லை அப்படின்றவருக்கு இல்லை, பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஐ ஹேவ் அப்படின்னு சொன்னாலுக்கு சுகம் கிடையாது. அதுக்கப்புறம் 86-87 வயசு உயிரோடு வியாதி இல்லாமல் வாழ்ந்து கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஹல்லேலூயா, வாட் a mighty testimony. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட் ப்ரேயருக்கு நமக்கு ஏன் ரிசல்ட் இல்லை அப்படின்னா, மெனி டைம்ஸ் அந்த இல்லைன்ற ஒரு மனநிலையோடையே வந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. வாயை திறந்து சொல்லுங்க, வாய் இருக்கிறவங்க வாயை திறந்து சொல்லுங்க, எல்லாம் என்னுடையது. ஹல்லேலூயா.